இப்போ இந்த துதி ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த துதி ஆராதனையில் நம்ம வரும்பொழுது நம்ம எப்பொழுதும் வேத வசனத்தை தியானிச்சுட்டு நம்ம துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் நம்மளோட கூட பேசும். அதுதான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். சகரியா 2:10 சீயோன் குமாரத்தை கெம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிற வாசனம். ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கி சகரியா 9:9 பார்த்திங்கன்னா சீயோன் குமாரத்தையே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தையே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அப்படின்னு சொல்லி இந்த 2 வசனத்தை தான் இன்றைக்கி தியானித்து நம்ம பாடல் பாடி துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் நம்மளோட கூட பேசுன்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஜெயிப்போம். துதி ஆராதனைங்கிறது ஆண்டவரை நமக்கு எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் சந்தோஷத்தோடு துதிக்கிறது தான். அந்த துதியை நம்ம இன்றைக்கி செய்வோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெயிப்போம். நல்ல தகவலை நன்றி சொல்கிறோம் சுவாமி. இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போதும் பாடும்போதும் எங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் வைத்திருக்கீங்களோ அந்த திட்டத்துக்கு நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்க உங்களுடைய சித்தத்துக்கு ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது எங்களை அங்கீகரித்து எங்களுடைய துதியை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களில் எங்களோடு பேசுங்க. நாங்கள் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு ஆவியானவர் கர்த்தர் வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு சொல்கிறோம். இயேசுவின் சின்ன நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி இந்த வசனத்தை தியானிப்போம். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. இப்படி வாழ்த்தி நம்ம பாடும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படும், ஆண்டவருடைய நாம மகிமைப்படும், நமக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத நம்ம அந்த இடத்துல தியானிக்கலாம். முதல்ல சீயோன் குமார்த்தியே சகரியா 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சீயோன் குமார்த்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம கெம்பீரித்து பாடுதல் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஆர்ப்பரித்து நம்ம நிறையா சந்தோஷமாக பாடுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம கெம்பீரனாலே நம்ம நிறையா ஆரவாரமாக அதை சத்தமாக நம்ம பாடி துதிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் நடுவில் வர்றாராமா. இப்போ நம்ம நடுவில் இருக்கும் பொழுது
நமக்கு நமக்கு என்ன கிடைக்கும்னாக்கி ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கும் பொழுது நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை வந்து நமக்கு சந்திக்கக்கூடிய தேவன். நம்ம கம்பீரித்து பாடும்பொழுது கிடைக்கிற காரியங்கள் என்னென்னா, ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கார். நமக்கு வருகிற எல்லா அதாவது நடுவுன்னு சொல்லும் பொழுது சுற்றிலும் வந்து ஒரு மரத்தை வச்சோம்னாக்கி அதை சுற்றிலும் என்ன செய்வோம், வேலி அடைச்சி மிருகங்கள் வரும். நிறையா வந்து நீங்கள் மரங்கள் தோட்டங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னாக்கி நிறைய சின்ன சின்ன செடி வைக்கும்பொழுது அதை சுற்றிலும் ஒரு வேலி அடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வேலி அடைச்சி வச்சா தான் அந்த இடத்துல என்ன செய்யாது, அந்த மிருகங்களோ ஆடுகளோ வந்து அது சாப்பிட்டு அது வீணாக போயிடும். அதை வீணாகாமல் இருக்கிறதுக்கு சுற்றிலும் வேலி அடைப்பார். இப்போ யோபு படிக்கும்பொழுது தான் சுற்றிலும் வேலி அடைச்சி நீங்கள் வச்சுருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவன் வந்து பிசாசனம்னு சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ வேலிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ அவர் நடுவில் இருக்கிறாருன்னா, அவர் நடுவில் இருக்கும்போது நமக்கு ஒரு வேலியாக ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அப்போ நம்ம நடுவில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கார், நம்மளோடு கூட இருக்கிறவராக தங்கி இருக்கிறவராக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த சீயோன் குமார்த்தியை பற்றி தான் அவர் பாடுறதை நம்ம அந்த வசனமே நம்ம படிக்கும். அதிலே நீங்கள் இந்த 2 வசனத்தையும் படிச்சுட்டு இந்த சீயோனை பற்றி என்னன்னு சொல்லி சில காரியங்கள் நான் சொல்லலாம் இருக்கேன். சகரியா 9:9 பார்த்தீங்கன்னா, சீயோன் குமார்த்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றது தான் அவர் வர்றதை சகரியா முன்னறிவிப்பார் பாருங்கள். அது நீங்கள் நிறைய படிக்கிறவங்களா இருந்தால் இந்த வசனம் உங்களுக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வர்ற காரியத்தை இவர் எருசலேமில் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்க. எருசலேம் குமார்த்தியே சீயோன் குமார்த்தியே ரெண்டையும் வந்து ஆண்டவர் கம்பேர் பண்ணி ஏன் எழுத வச்சுருக்கிறாருன்னா, அந்த எருசலேம்ங்கிறது தான் சீயோனாக மாற்றப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போது இந்த தாவீது காலத்தில் அவர் பேரை வச்சார். திருப்பி வந்து தேவாலயம் கட்டப்பட்ட பொழுது அந்த எருசலேம் பட்டணத்தில் அந்த சீயோனை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா, இந்த சீயோன்கிறது எருசலேம் வட்டத்தில் ஒரு 4 மலைகளில் ஒரு இடத்துல தான் இருந்துன்னு சொல்லி பார்க்குறோம். சீயோன்கிறது ஓபேல், அக்ரா, பெசேத் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மலைகளுக்கு உடையில் இருந்த ஒரு மலை தான் இது. அது அந்த சாலமோன் வந்து ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. ஆலயத்தை கட்டுற இடமே வந்து இவர் தாவீது வாங்கி அந்த இடத்துல சாலமோன் வந்து இந்த தாவீது வாங்கின இடத்துல கட்டுறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த ஆலயம் கட்டப்பட்ட பின்பு தான் சீயோன்னு சொல்லி அந்த பேரே மாற்றப்பட்டதுன்னு சொல்லி, இது மாற்றப்பட்ட பேர்களை நீங்கள் பாருங்கள். எருசலேம்ங்கிறது தான் பட்டணம் தான், இந்த சீயோன் என்பது தான் எருசலேமாக மாற்றினது. அப்போ சீயோன் எருசலேம் ரெண்டுமே வந்து ஆண்டவர் எருசலேமில் தேவாலயத்தில் தான் வந்தார்னு சொல்லி பார்க்கும். அப்போ எருசலேம் தேவாலயம் யார் கட்டப்பட்டதுன்னா, முதலாவது சாலமன் கட்டின ஆலயத்தை இடித்த பிறகு ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தராக ஆலயத்தை இடிச்சுட்டே போகும்போது கட்டப்பட்ட இடத்துல தான் இந்த ஏரோது வந்து கட்டுறாருன்னு சொல்லி பார்க்கும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவ நம்ம சொல்கிறதுனால எருசலேமில் ஆண்டவர் வரும்பொழுது இருந்த ஆலயம் வந்து பெரிய ஏரோது கிமு 43ஆவதுல தான் கட்டினாருன்னு சொல்லியும் பார்க்கும். அந்த எருசலேம் ஆலயம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது இருந்த ஆலயமாக இருக்கும். அதனால் எருசலேமையும் அல்லது சீயோன் என்பதும் சொல்லி ஆண்டவர் தேவனுடைய ஜனங்களுக்கு மாத்திரமில்லை எல்லாருக்கும் ஒரு பொதுவாக கொடுக்கப்பட்ட அதனால தான் அந்த சீயோனையும் அந்த எருசலேம் குமார்த்தி அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து நீங்கள் யூதர் மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து ஒரு முதலுரிமை கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம அவங்க செய்கிறத மாத்திரம் தான் செய்யணும், அவங்கள எந்த இடத்துக்கும் அந்த உரிமையை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை செய்கிறதுனால யூதர்கள் மத்தியில் ஆண்டவர் யூத குலத்தில் வந்தாலும் அவர் நமக்குன்னு ஒரு பேரை இருக்குது. அதனால் இந்த பெண்களுக்கு மாத்திரம்னு சொல்லி நான் சொல்லலை, எல்லாருக்குமே ஆண்டவர் வந்து பொதுவாக துதிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறாரு. அதனால் இதில் வந்து சீயோன் குமார்த்தியன்னு சொல்லி பெண்களை பற்றி பாடுறது சொல்கிறத பற்றி நம்ம பார்க்கோம். ஏன்னா ஆண்டவர் அங்கீகரித்து நம்முடைய வசனத்தில் எழுதிச்சிருக்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது நிறைய நம்மளோட கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் சீயோன் குமார்த்தியன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறதே வந்து எருசலேம். சீயோன் எல்லாம் ஆண்டவர் எருசலேமில் வந்தது, அந்த சீயோன் குமார்த்தியன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டது எல்லாமே வந்து வேத வசனத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் தியானிச்சிங்கன்னா நிறையா பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதில் ஒரு 4-5 வசனங்கள் அந்த வசனங்களெல்லாம் நீங்கள் படிங்க, நீங்கள் தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். உன்னத பாட்டு 3:19-11 பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு 3ஆவது அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா புறப்பட்டு போய், அதாவது சாலமோன் கல்யாணத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுது, புறப்பட்டு போங்கன்னு சொல்கிறாரு சீயோன் குமார்த்தியே அப்படின்னு சொல்லி இந்த சீயோனை பற்றியே ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். முதலாவது சாலமோன் கல்யாணத்துக்கு நீங்கள் அப்போ மகிழ்ச்சியாக போகிறதுக்கு ஒரு பெண்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்துறதை நம்ம பார்க்கலாம். அப்போ கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார் உன்னத பாட்டில். ஏசாயா 12:6 வந்து நீ சத்தமிட்டு இஸ்ரேல் பலிஸ்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறாருன்னு சொல்லி நீ சந்தோஷமாக பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் வசனத்தின் மூலமாக எத்தனையோ காரியங்கள் சொல்கிறாரு. அப்போ எரேமியா 4:31 பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் தியானிங்க.
சீயோன் குமார்த்தே சத்தத்தை கேட்குறவர் சத்தத்தை கேட்குறேன், குமார்த்தின் சத்தத்தை கேட்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ சீயோன் குமார்த்திக்கு வந்து எத்தனை பெரிய காரியங்களை கற்றுக்கிட்டே வராரு பாருங்கள். நீ கல்யாண வீட்டுக்கு போங்காரு, அவர் பரிசுத்த நடுவில் இருப்பேங்காரு. நீ குமார்த்தே சத்தமிட்டு உன் சத்தத்தை நான் கேட்பேன்னு சொல்கிறாரு. செப்பனியா 3:14 சீயோன் குமார்த்தே கெம்பீரித்து பாடு, இஸ்ரேல் ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமார்த்தே நீ முழு இதயத்தோட நீ வந்து என்ன செய்ய மகிழ்ந்து களி கூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யோவானில் 12:14 பார்த்தீங்கன்னா எருசலேம் சீயோன் குமார்த்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றதை கடைசியில் சொல்லி அந்த இடத்துல நீங்கள் சீயோனை பற்றி எருசலேம் பற்றி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ இது வந்து சீயோன் எருசலேமுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் உகந்ததுன்னு சொல்லி நான் அந்த வசனத்தில் சொன்னேன். பார்த்தீங்களா, அந்த வசனம் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது பொதுவாக எல்லாத்துக்குமே ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்குறவர், ஆண்டவர் துதிக்கிறதுக்கு எல்லாவற்றுக்கும் கொடுக்குறவர். அதனால் அவரை ஆர்ப்பரித்து அவரை நம்ம முழு இதயத்தோடு நம்ம துதிக்கும் பொழுது அதை ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது மகிழ்ச்சியோடு வாங்கன்னு சொல்லுவார். எத்தனை துக்கங்கள் வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நீ கெம்பீரித்து பாடி அவரை மகிழ்ந்து சந்தோஷமாக களி கூறு அப்படிங்காரு. மகிழ்ந்து களி கூறு அப்படின்னு சொன்னோம்னாக்கி மகிழ்ச்சியோடு அவருடைய பாத்துக்கு வரும்பொழுது நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லி பாடல் இருக்கிறது போல் நம்ம துக்கங்கள் மாறணும்னாக்கி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தால் தான் அந்த துக்கங்கள் மாறும். அதனால் அந்த கம்பீரங்கிறது வந்து ஆண்டவர் தான் நமக்கு தர முடியும். அது ஒரு பெரிய தைரியத்தை நம்ம கொடுக்கக்கூடியது. மகிழ்ச்சிங்கிறதும் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் இருக்குது. ரெண்டுமே வந்து சீயோனுக்கும் எருசலேமுக்கும் தரக்கூடிய ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளோடு கூட பேசுகிறதுனால நம்ம அந்த வசந்தங்களெல்லாம் தியானிக்கும் பொழுது நமக்கு நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஆண்டவர் வந்து சீயோன் குமார்த்தியேன்னு சொல்லி நிறைய நம்மளை கூப்பிடும் பொழுது நம்ம வந்து ஆண்டவரை எப்படி துதிக்கணும், எப்படி அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யணுங்கிறத நம்ம அந்த துதியின் மத்தியிலே வாசிக்கிற தேவனுக்கு நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நம்ம நடுவிலே வந்து நம்மளை வந்து ஆசீர்வதித்து நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அதனால் எல்லாம் நம்முடைய சீயோன் குமார்த்தே நீ மிகவும் களிகூறு கம்பீரித்து பாடு அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் நம்ம நடுவில் இருந்தால் தான் இது செய்ய முடியும். அதனால் ஆண்டவரே எங்கள் நடுவில் வாங்க, இந்த துதி செலுத்தும் பொழுது எங்கள் மத்தியில் நீங்கள் வாசம் செய்கிறவராக இருக்குங்க, எங்களுக்கு வேலி அடைத்து எங்களை காத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்குங்கன்னு சொல்லி அந்த வசனத்துக்குள்ளே நம்ம கடந்து வரும் பொழுது அவர் நம்மளை எல்லாவற்றிலும் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்து நம்மளை வேலி எடுத்து காக்கிற தேவன் யோபு மாத்திரமில்லை, யோபு குடும்பத்தை மாத்திரமில்லை, நம்மளையும் காற்று வழி நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், துதியை செலுத்துவோம். துதி செலுத்தும் பொழுது துதியின் மத்தியில் வாசுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து அநேகருக்கு சாட்சிகளாக நம்மளை நிறுத்த நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனையும் நன்றி செலுத்துகிற சாமி. இந்த நாட்களே தியானித்து இந்த வசனங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்தாங்க. மகிழ்ந்து களி கூறத்தக்கதான கிருபையும் நீங்கள் மாத்திரம்தான் தர முடியும் சுவாமி. நீங்கள் எங்கள் நடுவில் இருக்கும் பொழுது, நீங்கள் நடுவில் வாசம் செய்யும் பொழுது மாத்திரம்தான் சுவாமி சீயோனுக்கும் எருசலேமுக்கும் மாத்திரமல்ல எல்லாருக்கும் அந்த பாடி துதிக்கக்கூடிய ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியின் நாட்களை நீங்கள் தந்து வழிநடத்த போகிறக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. எதற்காக அழைத்தீரோ அந்த அழைப்பை புரிந்து கொண்டு நாங்கள் ஓடும் பொழுது இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது வார்த்தை எங்களோடு பேசி எங்களை நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்கள் நடுவில் வாசம் செய்கிறவராக இருக்கீங்க. இங்கே யூத ராஜ சிங்கமாக இருக்கிற தேவனாக இருக்கீங்க சுவாமி. அப்படிப்பட்ட தேவனை வைத்துக்கொண்டு நாங்கள் ஆண்டவரே எந்த இடையூறு செய்யும் பொழுது சத்துரு வரும் பொழுதும் நாங்கள் பயப்படாது முன்னேறி செல்ல ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டுமா உங்களுக்கு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே துதி சத்தம் கேட்கட்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாம் உனக்கே செலுத்துகிறப்பா. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.